லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார், கன்னி லக்னம் 11ல் ராகு இப்படி இருக்க அந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அவர் கேட்குறாரு. கன்னி லக்னத்துக்கு ராகு திசை எப்படி இருக்கும், ஏன்னா அந்த லக்னத்துக்கு இவர் எப்படி வர்றார், எந்த மாதிரி நட்பாக வர்றாரா, இருக்கும் வீடு எப்படி, அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ அவர் கேட்டிருக்காரு. கன்னி லக்னம் 11ல் ராகு எப்படி இருக்குன்னு. அவர் பிறந்தது 28/6/2000 கணக்கு. இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா 26 வயசு வரும். இப்போ அவர் பிறந்தது திசை இருப்பு, அதுக்கடுத்தபடியாக இப்போ வரப்போகிற ராகு திசை, அதை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, எந்தெந்த கிரகங்கள் பார்க்குறதுனால, இப்படி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எந்தெந்த கிரகங்கள் பார்க்குறதுனால நன்மைகள் கிடைக்கும், எந்தெந்த கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் பார்க்குறதுனால கெடுதலை பண்ணுது, அதுலேயும் கெடுதலை பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்தெந்த புத்தி நல்லாயிருக்கும், எந்தெந்த புத்தி நல்லா இருக்காது, நன்மையை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 3/4வாசி நல்லதாக இருந்தாலும் 2 புத்தி கெடுதலை பண்ணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் அந்த ஜாதக அமைப்பை நான் போடுறேன் பாருங்கள். ராகுவை பொறுத்த மட்டும் ராகு இருக்குது வீட்டை எப்படி இருக்கணும், அதே சமயம் அந்த ராகுவை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் சுபத்துவமாக இருந்து பார்த்தா நல்லதா கெட்டதா, இல்லை கெட்ட கிரகங்கள் தனிச்சு இருந்து அந்த ராகுவை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்கங்க, இவர் கன்னி லக்னங்க. கன்னி லக்னம் 1, 2, 3, 4, 5ஆம் வீட்டில் கேது, 6ல் யாரும் இல்லை, 7ல் யாரும் இல்லை, 8ல் சந்திரன், 9ல் சனியும் குருவும், 10ல் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், புதன் வக்ரம், 11ல் ராகு, 12ல் யாருமே இல்லை. இதுதான் கணக்குங்க. இப்படி இருக்க இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 4, 6 சுக்கிர திசையில் பிறந்திருக்காரு. பரணி நட்சத்திரம் 2000 ஜூன்லேருந்து 2004 வரைக்கும் இவருக்கு சுக்கிர திசை நடந்திருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனோட திசை நடந்திருக்கு. அதுக்கடுத்தபடியாக 4 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் சூரிய திசை நடந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2010லேருந்து 2020 வரைக்கும் சந்திர திசை நடந்திருக்குதுங்க. இப்போ 2020லேருந்து 2027 ஆகஸ்ட் வரைக்கும் செவ்வாய் திசை நடக்குதுங்க. இது தாங்க கணக்கு. இப்படி இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற புத்தி பாருங்க. அக்டோபர் 15, 2025லேருந்து செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்குங்க. இவருக்கு செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு. அதுக்கடுத்தபடியாக இது நான் எதுக்காக சொல்லி வச்சுருக்கிறேன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறக்காக தான் வந்திருக்கேன். 2027 நவம்பருக்கு மேலே இவருக்கு ராகு திசை ஆரம்பிக்குதுங்க. 2027 நவம்பருக்கு மேலே தான் ராகு திசை. இப்போ நடக்கிறது 2026 ஜனவரி தான். 2026 ஜனவரின்னு பார்க்கும்போது இவருக்கு செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டுருக்குதுங்க. இந்த செவ்வாய் பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 10ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. 10ஆம் வீட்டில் செவ்வாய்ங்க, 10ஆம் வீட்டில் சூரியனுங்க, 10ஆம் வீட்டில் புதனுங்க, 10ஆம் வீட்டில் சுக்கிரனுங்க. இப்படி இருக்க நான் ஏன் இப்போ குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே திக்பலம், அதாவது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் அந்த வீடு திக்பலம் பெறாங்க. லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைகிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகம். அது ஒரு ஆள் அடைஞ்சாலே பரவாயில்ல, 2 பேர் அடைகிறாங்க, இது மிகப்பெரிய யோகம். செவ்வாயும் சூரியனும் சரி பரவாயில்லைங்க, செவ்வாய் அதுவே பெரிய யோகம்தான். இந்த சுக்கிரன் போதெல்லாம் தேவையே இல்லை. இருந்தாலும் அந்த 9, 10 குடையவர்கள் சேர்ந்து அந்த இடத்துல உட்கார்றது இவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, அரசு சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் சரியான லாபம் கிடைக்குங்க. செவ்வாய் திசை செம்மையான யோகத்தை கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது அக்டோபரில் 2025லேருந்து செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி நடக்குதுங்க. இது எப்போ வரைக்கும் நடக்குது நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி டிசம்பர் 2026 டிசம்பர் வரைக்கும் இவருக்கு செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி தான். அதுக்கடுத்து செவ்வாய் திசையில் சூரிய புத்தி வருதுங்க. அது சொல்ல வேண்டியதே இல்லைங்க. செவ்வாய் திசையில் சூரிய புத்தி 2 பேரும் திக்பலம். அதை முதல்ல நம்ம பார்க்கணும். 2 பேரும் திக்பலம். 2026 டிசம்பர்லேருந்து 2027 வெறும் 5 மாதம் தான். ஆனால் 5 மாதமே போதும் இவருக்கு. மொத்தத்தில் இவருக்கு இந்த 2026 2027 ஏப்ரலுக்குள்ளே இவருக்கு இடம் சம்மந்தப்பட்ட வகையில் பெரிய லெவலில் அமையும். அதுக்கடுத்தபடியாக சொத்து இதிலெல்லாம் நல்ல அமைப்புகளை அவர் கொடுப்பார். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக வீடு எல்லாமே இந்த மாதிரி அமையணுங்க. அதுக்கடுத்தபடியாக இவர் ராகு திசையை ஆரம்பிக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி அதுதான், ராகு திசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ அதை பற்றி தான் நம்ம டாபிக் பேச போகிறோம். இப்போ என்னங்கன்னா, ராகு திசை சுய புத்திங்க 21/11/2027 ஆரம்பிக்குதுங்க. அது வரைக்கும் இவர் ஜாதகம் ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாதுங்க. 10ல் இருக்கிற செவ்வாய் திக்பலமாக இருக்கார். ஏங்க நீங்கள் கன்னி லக்கணத்துக்கு செவ்வாயே ஆகாதவர்னு சொல்லிடுறீங்க, 3, 8 குடையவர்னு சொல்லிடுறீங்க, அவர் திசையே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் இப்போ மட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சுக்கிரனும் புதனும்
சுபக்கிரகங்களுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு யாருமே தேவையில்லை, அந்த அளவுக்கு அவர் செவ்வாய் திக்பலமாக வேற இருக்கிறார். 10ஆவதுக்கு இன்னொரு அதிநட்பு கிரகமான சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல அவரும் திக்பலத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கணுங்க கிரகங்கள். இப்படி இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பெரிய யோகத்தை கொடுத்துருவாங்க. அதே சமயம் இப்போ ராகு திசை எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகு 11ல் இருக்கிறாரு. இந்த ராகு இருக்கு வீட்டதிபதி யாருங்க? கடகத்தில் இருக்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ராகு கேதுவை பொறுத்த மட்டில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகளில் ராகுவும் கேதுவும் இருந்தால் மிகப்பெரிய யோகம்னு சொல்லியிருக்கோம். பொதுவாகவே திருப்பி நான் சொல்லிடுறேன், மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீடுகளில் ராகு இருந்து திசை நடத்தினா, அதுவும் 3, 6, 11 இருந்துட்டா அவங்க இருந்தாலே நல்லது. 3, 6, 11 இருந்தால் ரொம்ப யோகம்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்க அவர் கரெக்டாக 11ல் போய் உட்காந்துருக்காரு. 3, 6, 11ல் உட்காந்துருக்காரு. 10ஆவதுக்கு நம்ம சொன்ன அந்த 5 வீடுகளுக்குள்ள ஒரு வீட்டில் உட்காந்துட்டாரு. இன்னொரு கிரகமான கேதுவும் பாருங்கள் மகரத்தில் வந்து உட்காந்துடுறாரு. அப்போது ராகு கேது இருக்கும் வீட்டுகள் சூப்பராக இருக்குது. சரி, இப்போ இருக்க ராகு இருக்கும் வீட்டதிபதி யாருங்க? கடகம்ங்க, சந்திரனுங்க. சந்திரன் இங்கே இருக்காருங்க, 8ல் இருக்கிறாருங்க. இந்த இடத்துல லக்னத்துக்கு கெட்ட பார்க்கக்கூடாது. அவர் நல்லா இருக்கிறாரா, நல்ல இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்காரா, கெடாமல் இருக்கிறாரா, அதுதான் கேள்வி. சனி சந்திரனை பார்க்கல, செவ்வாய் சந்திரனை பார்க்கல. செவ்வாய் சந்திரனை பார்க்குறது நல்லது, அது வேறு விஷயம். இருந்தாலும் சனி சந்திரனை பார்க்கல. சந்திரன் 8ல் இருந்தாலும் ராகு இருக்கும் வீட்டை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக இருக்கார். அப்போது இந்த ராகு திசையில் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க, எடுத்து பாவக்கிரகங்கள் எடுத்து இப்போ ராகுவை பார்க்குறத நம்ம பார்க்கணும்ல. அடுத்து இப்படி பார்க்கும்போது செவ்வாய் 4, 7, 8 பார்வை தாங்க பார்ப்பார். பார்க்கும்போது அவர் ராகுவை பார்க்கலைங்க. சரி, இப்போ செவ்வாயும் பார்க்கல, சூரியனும் ராகுவை பார்க்கல. ஓகே, இந்த ராகு இருக்கும் வீட்டதிபதி நல்லா இருக்காருங்க. ஓகேங்க. சனிங்க அப்படின்னா சனி இங்கே இருக்காருங்க. 1, 2, 3ஆம் பார்வையாக ராகுவை பார்த்துடுறாருங்க. இந்த இடத்துல ராகுவை 3ஆம் பார்வையாக அவர் பார்த்துடுறாருங்க. 3, 7, 10ஆம் பார்வை அவருக்கு உண்டு. அப்படி இருக்க நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் பார்த்துட்டார்ல, சனி பார்த்துட்டார்ல ராகுவை. அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி நடக்கும் இந்த திசை, ராகு திசை? இப்போ இதுதான் கேள்வியை. இப்படி வரும்போது இந்த ராகு திசையை பொறுத்த மட்டும் சனி குருவோட தாங்க இருக்கிறாரு. சனி சுபத்துவமாக தாங்க இருக்கிறாரு. அதாவது சுபக்கிரகங்களோட வீட்டில் தாங்க இருக்கிறாரு குரு சனி. கூடவே இன்னொரு சுபக்கிரகம் இருக்குதுங்க. அப்படி இருக்க சனி டாப்பாவில் இருப்பார். அவருடைய பார்வை எப்படி கெடுதல் ஆகும்? இப்படி தான் எடுக்கும். அவரோட பார்வை எப்படி கெடுதல் ஆகும்? நன்மையை தான் செய்யும். கெடுதல் செய்யாமல் தான், நன்மை செய்யாட்டினாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ண மாட்டார். அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ பார்க்கும்போது இவர் சனி 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. சனி 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ கடன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுப்பாரா? நல்ல கடனாக கொடுப்பார். நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி பண்ணுவார். அதாவது கடன் வாங்கிறது வேற, கடன் கொடுக்கறது வேற. இவர் நல்ல கடனாக கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் இவர் இருப்பார். இந்த ராகு திசை இவருக்கு பிறந்ததுலேருந்தே சூரிய திசை, செவ்வாய் திசையே டாப்பு. அடுத்து வர ராகு திசையை பொறுத்த மட்டும் இந்த சனியினுடைய பார்வை விழுந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதே மாதிரி ராகுவுக்கு 6, 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீட்லையோ 8ஆம் வீட்லையோ கிரகங்கள் இருந்தால் தான் பாதிப்பு இல்லை. அப்போ ஓகே, எல்லாமே கிளியராக இருக்குது. இப்போ ராகு திசையில் சுயபுத்தி ரொம்ப டாப்பாக இருக்கும். ராகு திசையில் குரு புத்தி வருது பார்த்தீங்களா? இந்த குரு புத்தி மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 9ல் இருந்தாலும் சனி கூட சேர்ந்துருக்கார். அதனால் அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த குரு புத்தி இருந்தாலும் 9ஆம் வீடாச்சே, அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். ராகு திசை குரு புத்தி சுமாராக இருக்கும். ராகு திசை சனி புத்தி நல்லா தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெரிய பிரச்சனைகள் வராது. சனி புத்தி. அடுத்தது ராகு திசை புதன் புத்தி, ராகு திசை கேது புத்தி, ராகு திசை சுக்கிர புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை சந்திர புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்படி தாங்க பார்க்கும். இவர் கேட்ட கேள்விக்கு ராகு திசை பெரிய பாதிப்புகளே இருக்காதுங்க. இவர் என்ன நினைக்கிறாரோ அது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். அது தானாகவே ஒன்று டபுள் ஆகும். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் திக்பலம், 11ல் ராகு, 9ல் குருவும் சனியும். சனியாக இருந்தால் தப்பு, குருவும் சேர்ந்துருக்கிறது நல்ல வைப்பு. சந்திரனும் கெடலை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் பெரிய பாதிப்பு. 8ல் ராகு சந்திரன் இருக்காருங்க, அதெல்லாம் பாதிப்பை பண்ண மாட்டார். ஏன்னா சந்திரன் கெடலை, யோகாதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்காரு, கெடுதல் வராது. இப்படி தாங்க பார்க்கணும். ஆக மொத்தத்தில் இவருக்கு ராகு திசை டாப்பாக இருக்குங்க. இந்த லக்னத்துக்கு 11ல் இருக்கிறது நல்ல அமைப்புங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், அதுக்கு விரை சொல்லியிருக்கிறாரு. கன்னி லக்னத்துக்கு 11ல் ராகு இருக்கிறது மிகப்பெரிய. ஓகே, தேங்க்ஸ்.